அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லா. ரப்பில் ஆலமீன், ரப்புக்கு என்ன பெயர்கள் இருக்கு? அது பல பெயர்களை அடங்கியிருக்கு. அதனுள் பல பெயர்கள் அடங்கியிருக்கு ரப்பி என்ற வார்த்தைக்குள். உரிமையாளன், சீர்திருத்துபவன், பராமரித்து பாதுகாக்கிறவன், பராமரித்து பாதுகாத்து வளர்க்கிறவன் என்று பல பெயர்களை இந்த ரப்பு கொண்டிருக்கு. ஆலமீன் அப்படின்னா படைப்பாளனை தவிர அனைத்து படைப்புகளுக்கும் ஆலமீன் என்று பொருள்படும். ஆக ரப்பில் ஆலமீனுக்கு இப்போ ஒரு சிறு உதாரணமாக, என்னிடம் பேரிச்சம்பழம் இருக்கு. பேரித்த பழங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பேரித்த பழமும் பார்த்தால் ஒரே வடிவத்துல காட்சியளிக்குது. ஓவல் ஷேப்னு சொல்லுவாங்க. ஒரே வடிவத்துல காட்சியளிக்குது. இதோடைய கலர் பாத்தீங்கன்னா நிறம் காப்பி கலரும் இல்லாமல் கருப்பு கலரும் இல்லாமல் இரண்டரை கலந்த கலவையாக அந்த நிறம் இருக்கு. மேலே கொடை போல பூ போல காட்சியளிக்குது. அதோட நிறமும் வேறையா இருக்கு. இது உள்ளே திறந்து பார்த்தால் ஒரு கொட்டை இருக்கிறது. அதுவும் வேறு நிறத்துல கொண்டதா இருக்கு. இது வடிவம் வேற, உள்ள இருக்க நிறங்கள், கொட்டை நிறங்கள் வேற, வெளியே இருக்க நிறங்கள் வேற. இதோடைய சுவை இனிப்பு சுவையை கொண்டிருக்கு. இதில் பல நன்மைகள் இருக்கு. சாப்பிடுவது கொண்டு நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது. இத்தனை நன்மைகளை இதுக்குள்ள வைத்தது யார்? அனைத்து பேரிச்சம்பழங்களும் ஒரே இனிப்பு சுவையை கொண்டிருக்கதே. இந்த இனிப்பு சுவையை இதனுள் வைத்தது யார்? சிறிய படைப்பு தான். அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான அமைப்பு இதனுள் ஒளிந்திருக்கிறது. நாம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம படைத்த படைப்பாளன் அனைத்து பொறுப்புகளும் ஏற்கிறானே. அப்படிப்பட்ட படைப்பாளனை நாம் மறந்தும் வாழக்கூடிய ஒரு மக்களாக நம்ம இருக்கிறோம். அவனுடைய நேசத்தை புரிஞ்சுக்காமலையும் அவன் பாசத்தை உணராமலும் நாம் போயிட்டு விட்டோமே. சிந்திக்காத கூட்டத்தினராகவே நம்ம ஆகிவிட்டோமே. ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு பதிவாதான் இருக்கு. அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.